ஸோ சூப்ஸ், தயவு செஞ்சு பராசக்தி படத்த போய் தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு ஒரு நல்ல படத்தை வந்து பார்க்காம இருக்காதீங்க. ஒத்துக்கிறேன், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல தான், அதுக்காகன்னு பராசக்தி எதிர்க்கிறோம் அப்படின்லாம் இருக்காதீங்க. செம்ம படம் சீரியஸாக. நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் தட், எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் படம் உண்மையாக சூப்பராக இருந்ததுங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் போக போக அப்படியே அந்த லவ் சீன்லாம் அப்படியே லைட்டாக ஓட்டி விட்டு நம்ம இன்டர்மிஷன் கிட்ட வந்தோம்னாலே ஒரு பவர் பேக்கான இன்டர்மிஷனாக தான் இருக்குது. சில பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு இன்டர்மிஷன் அந்தளவுக்கு பவராக இல்லை அப்படின்ட்டு. லிட்ரலி கூஸ்பம் மூமெண்ட் தாங்க. என்னால் சீட்டில் உட்காரவே முடியல, ஏந்திரிச்சு கத்தணும் போல் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சீன் வந்து அதில் இருக்கும். அண்ட் பர்சனலி எனக்கு இந்த படத்தில் வந்து அதர்வாவோட கேரக்டர் செட்டே ஆகலை. ஏன்னா அந்த படத்தில் வந்து ட்ரைலர் வரும்போது இந்த கேரக்டர் வரும்போது இந்த கேரக்டர் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு கணிச்சிட்டேன். அதே மாதிரி தான் நினச்சி, அதனால் ஃபீலிங்ஸ் எங்கேயுமே வரல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வந்து நம்ம ஜெயம் ரவி தான். சீரியஸ்லி மனுஷன் நொறுக்கிட்டாரு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அவரோட பொட்டன்ஷியலை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அவருக்கு நிறைய ஃப்ளாப்ஸ் படம் வந்தது இடையில. ஆனால் இந்த படத்தில் வந்து மனுஷன் நீங்கள் என்னடா என்ன ஃப்ளாப் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன்லாம் தட்டி தூக்கியாச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. பியூரான வில்லனிசம். ஜெயம் ரவிக்கான அந்த கேரக்டர் ஆர்க்கு பயங்கரமாக எழுதியிருந்தாங்க. யூனிக்காகவும் இருந்தது. சீரியஸாக இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஜெயம் ரவியாகவே இருப்பார். அண்ட் எனக்கு பர்சனலாக ஃபீலான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு சூட்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த கதை வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்தது. எனக்கு சூர்யா பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஆயுத எழுத்தில் வந்து மைக்கேல் கேரக்டர் மாதிரி மாசான ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். சீரியஸாக நான் ஒரு காஸ்ட்லி மிஸ், என்ன பண்ணுறது, போயிடுச்சே.